அமெரிக்காவில் SM-3, SM-6, பேட்ரியாட்டு, தாடு எல்லாமே குறைஞ்சி போச்சு. கையிருப்பு ரொம்ப குறைவாகத்தான் இருக்கிறது. இதை பயன்படுத்தி கொண்டு சீனாவும் ரஷ்யாவும் அமெரிக்கர்களை தாக்க ஆரம்பித்தால் அமெரிக்கர்கள் நிலை என்ன என்ற கேள்வியும் எழுப்புகிறார்கள். அதற்கான வாய்ப்புகள் அவர் எல்லா தலைவர்களும் பிச்சைக்கார பசங்க நம்ம ஊரில் லோக்கலாக சொன்னார். அதெல்லாம் அவர்களுக்கு பெரிய மனவேதம் யூரோப்பியன். ஆனால் அமெரிக்க டெக்னாலஜி அடிக்கக்கூடிய அளவிற்கு இவர்கள் வல்லமை பெற்று விட்டார்கள். அமெரிக்காவை கண்டு உலகம் எல்லோரும் ஆடி போயிருந்தார்கள். இப்போது அந்த நிலை முற்றிலுமாக டிக்ளைன் என்று தான் சொல்லணும். உலகத்திற்கு சொல்கிறார்கள் ஈரானியர்கள், முதலில் அமெரிக்கா பிளாக் ஆடை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு இடத்த விட்டு காலி பண்ணி போயிடணும். இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, லயன் லயனா டேட்ஸ். இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். சென்னையோட நெக்ஸ்ட் புல் படப்பை ஜாப்பனீஸ் தீம் வில்லா பிளாட்ஸ் VGK Zenora Garden. Plots from 18 lakhs and villas from 48 lakhs. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பத்திரிகையாளர் சுஃபியன் நம்மளோட நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் நிதிஷ். மத்திய கிழக்கில் நடக்கக்கூடிய இந்த விவகாரங்கள் பார்த்தோன்னா தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு புயலை கிளப்பிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற வகையில் தான் சொல்லி ஆகணும். தொடர்ந்து பார்த்தோன்னா அமெரிக்கா பின்னடைஞ்சிட்டு வரக்கூடிய அதுக்கான சமயங்கள், அதுக்கான செய்திகளை தான் பார்த்துட்டு வரும். அந்த வகையில் பார்த்தோன்னா அமெரிக்கா அவங்களுடைய அந்த தோல்வியை ஏற்றுக்கிட்டு ஈரான் வெற்றி அடைஞ்சதை அறிவிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான வால் ஸ்ட்ரீட் ஜர்னலோட ஒரு செய்தி, அதையும் நம்ம பார்த்தோம். இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அமெரிக்கா அங்கே தொடர்ந்து இந்த போருக்கு எதிரான ஒரு மனநிலை, இந்த போரில் பார்த்தோன்னா ஈரானுடைய கைகள் ஓங்கி இருக்கிற மாதிரியான செய்திகளும் பார்த்தோன்னா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை கடந்து இன்னொரு விஷயமும் பார்த்தோன்னா சமீப 2-3 நாட்களாக பேசப்பட்டு வர ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ராணுவம் அப்புறமா அரசியல் தரப்பு, இவங்க 2 பேருக்கும் நடுவிலான ஒரு மோதல். ஸோ இந்த மத்திய கிழக்கு சுற்றின பல தகவல்கள், பல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இதை தனி இன்னும் பேசுறதுக்கான விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம தொடர்ந்து பேசுவோம். முதல்ல இதில் இருந்து உங்களுடைய பார்வை சார். அருமை. நீங்கள் முதல்ல இந்த நியூஸ் ஆரம்பிக்கும்போது ஒரு ரொம்ப அழகான நியூஸை நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க. அமெரிக்காவினுடைய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. லண்டன்லேருந்து ஒரு செய்தி வரும்போது அமெரிக்காவுடைய இந்த வரலாற்றில் இவ்வளவு பெரிய கேவலத்தை ஏற்படுத்தினது அமெரிக்க பத்திரிகைகள் என்று ஒரு ஆய்வாளர் சொல்கிறார். என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்குற போது அமெரிக்காவுடைய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், நியூயார்க் டைம்ஸ், அப்புறம் வாஷிங்டன் போஸ்ட்டு, ஃபாக்ஸ், CNN சேர்த்தாரன் முதல்ல CNN எல்லா செய்திகளுமே அமெரிக்காவில் ஆயுதங்களை குறைந்ததை, இது ரொம்ப சீக்ரெட்டான ஒரு விஷயம், இது டிஃபென்ஸ் காரிடாருக்குள்ளே இருக்கக்கூடிய மிக மிக சீக்ரெட், அதை பெரிய செய்தியாக உலகத்திற்கு அறிவிப்பு செய்தது வரலாற்றில் நடக்காத ஒன்று அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதாவது இது வரைக்கும் நடந்த போர்களில் அமெரிக்காவுடைய கைகள் ஓங்கி இருக்கிற மாதிரியான செய்திகள் தான் தொடர்ந்து அமெரிக்காவுடைய செய்தி ஊடகங்களில் பார்த்தோன்னா ஒளிபரப்பப்படும். தொடர்ந்து அந்த தகவல் தான். இல்லை, அது அமெரிக்காவில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதுமே அப்படித்தான். ஒரு நாட்டில் போர் செய்யும்போது தேசிய இராணுவத்திற்கு எதிராக அந்த நாட்டுடைய ஊடகங்கள் செய்தி வெளியிடக்கூடாது. ஆனால் அமெரிக்காவில் வழக்கத்துக்கு மாறாக நான் சொன்ன இவ்வளவு சேனலும் அமெரிக்காவினுடைய பலவீனத்தை உலகத்திற்கு திரையிட்டு காட்டிவிட்டார்கள். அதுதான் அமெரிக்காவுக்கு இப்போ ஒரு பெரிய விஷயம். அமெரிக்காவில் டொமோஹோக்கும் சரி, SM-3, SM-6, பேட்ரியாட்டு, அதை போன்று தாடு எல்லாமே குறைஞ்சி போச்சு. அவங்கள்ட்ட இருக்கிறதுல முக்கியமானது கையிருப்பு ரொம்ப குறைவாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக இன்று காலை ஒரு செய்தி வெளியானது, இதை பயன்படுத்தி கொண்டு சீனாவும் ரஷ்யாவும் அமெரிக்கர்களை தாக்க ஆரம்பித்தால் அமெரிக்கர்கள் நிலை என்ன என்ற கேள்வியும் எழுப்புகிறார்கள். அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுதான். அப்படி ஒரு போர் நடந்தால் அது உலக போராகத்தான் மாறி இருக்கும். இருந்த போதிலும் அதற்காக இப்போ தைவானுடைய விவகாரங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஒரு ஆழமான ஒரு இன்டெப்த்து ஒரு கிராக் இன்பிட்வீன் அமெரிக்காவுக்கும் வெஸ்டர்ஸ் இவர்களுக்குமான ஒரு ஆழமான ஒரு பிளவு. சார், இது தைவான் விவகாரத்தில் மட்டும் நம்ம அப்படி பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக பலருடைய கண்ணோட்டத்தில் இல்லாமல் இருக்குது சார். இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, தைவானை தாண்டி இப்போ மத்திய கிழக்குலையும் அமெரிக்காவோட இருப்பு குறைஞ்சிட்டு வரதை பற்றி நம்ம நிறைய தடவை விவாதி. அது உண்மைதான். அதே போல் இப்போ தைவான் அப்படிங்கிறத தாண்டி நம்ம அவர் திரும்ப கிரீன்லாந்து பற்றியும் போய் பேச முடியாது. இதுக்கு முன்னாடி நேட்டோ நாடுகளுக்குள்ள ஒரு பரபரப்பு, ஒரு முரண்பாடான ஒரு சூழ்நிலை அதனால் காணப்பட்டதை நம்ம பார்த்தோம். அவர் ட்ரம்ப் கிரீன்லாந்து நாங்கள் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க விரும்புகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய சமயத்துலையும் வந்தது. ஸோ எல்லா இடத்துலையுமே அமெரிக்காவுடைய அந்த ஒரு நிலை இன்னும் சில ஆண்டுகளுக்கு பின்தங்கி போயிருக்கா அப்படிங்கிற ஒரு பார்வை தானே சார் இந்த இடத்துல வைக்கக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் கேட்டதில் 3 விஷயம் 4 விஷயம் இருக்குது. அதாவது நம்ம இதை கொஞ்சம் ப்ரீஃபாக பேசிடுவோம். எப்படின்னா, அமெரிக்காவுக்கு இந்த போரில் தனிச்சு நிற்குது. பாயிண்ட் நம்பர் 1, முதல் முறையாக அமெரிக்கா ஒரு போரில் தனித்து நிற்குது. இதுக்கு முன்னாடி வியட்நாம் போராக இருக்கட்டும், அங்கே ஆப்கானிஸ்தானில் நடந்த ஈராக் போராக இருந்ததும் எல்லா போரிலுமே அவர்கள் கூட்டமைத்தார்கள், கூட்டணி சேர்ந்தார்கள். இப்போ நேட்டோ நாடுகள் என்ன சொல்லுது, ஆப்கானிஸ்தான் போர் 2002 ஒசாமா பின் லேடனை எராக்டட் பண்ணுறதுக்காக, எராடிகேட் அந்த ஹப்பை அழிக்கிறதுக்காக அவர்கள் எடுத்தார்கள்.
அது நேட்டோவுக்கு ஒரு அச்சுறுத்தலாகவும் ட்வின் டவர்ஸ் தாக்கப்பட்டதாகவும் ஒரு செய்திகளின் யூக அடிப்படையில் எல்லா நாடுகளும் கோலியேஷன் 18 இயர்ஸ் போர் செஞ்சாங்க தோராபுரா மலையில். ஆனால் இப்போது ஏன் நேட்டோ வரவில் மறுத்தது என்று அவர்கள் தெளிவாக இமானுவேல் மெக்ரான், கியாமர் போன்றவர்கள், இப்பொழுது கியாமர் இல்லை, அவர்களெல்லாம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார்கள். நேட்டோவை யாராவது தாக்கினால் தான் நாங்கள் தாக்குவோமே தவிர நேட்டோ அல்லாமல் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கர்களுக்கு சென்றதற்கு நாங்கள் வரமாட்டேன் என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இப்போது அவர்கள் யூரோப்பிய யூனியனை பற்றி தான் நான் பேசுகிறேன். யூரோப்பிய யூனியன் இப்பொழுது மௌனிப்பாக இருப்பதற்கு என்ன காரணம் என்ற மற்றொரு செய்தி சொல்லும்போது, அமெரிக்கர்கள் இதை தோற்பதை எல்லோரும் விரும்புகிறார்கள், குறிப்பாக யூரோப்பியர்களும் விரும்புகிறார்கள். காரணம் என்னவென்றால், அமெரிக்கர்கள் ஒருவேளை வெற்றி பெற்றுவிட்டால் அவர்கள் வெனிசுலாவில் நிக்கோலஸ் மதுராவை தூக்கி கொண்டு போனதை போன்று ஒரு அடாவடியான நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள். அதற்கு காரணம் நீங்கள் நினைத்தால் கிரீன்லாண்டை இப்போ கேட்குறாங்க. டென்மார்க்கோடும் கிரீன்லாண்டோடும் அவர்களுக்கு பெரிய மோதல் ஓடிக்கொண்டிருக்கிறது. பாயிண்ட் நம்பர் 1. கனடாவை 51வது ஸ்டேட்டாக அமைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். 3வது சொலவாடல், என்ன சொல்கிறது, தேவையற்ற வார்த்தைகளின் மூலமாக அவர் எல்லா தலைவர்களும் பிச்சைக்கார பசங்கங்கிற மாதிரி, நம்ம ஊரில் லோக்கலாக சொன்னான் அந்த மாதிரி மோசமான, நீங்கள்லாம் பிச்சைக்காரர்கள், உங்களுக்கெல்லாம் என்ன இருக்குது, நான் காசு கொடுத்தானடா வரேன், இப்படி ஒரு உலகத் தலைவர் ஒரு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்தவே கூடாது. இப்போ நான் கூட பயன்படுத்தினேன், நம்ம தெளிவுக்காக சொல்கிறேன். நீங்கள்லாம் பிச்சைக்காரர்கள், ஏன்கிட்ட காசு வாங்கிட்டு, அதெல்லாம் அவர்களுக்கு பெரிய மனவேதனை. யாருக்கு? இந்த யூரோப்பியன். இது முக்கியம். இப்போது சவுதி அரேபியா இவர்களுடைய இருப்பையே நம்பவில்லை. அதை நீங்கள் கேட்கத்தான் போகிறீர்கள். அதை நான் சொல்லிவிடுகிறேன். துருக்கியோடு பாகிஸ்தானோடு ஒரு கூட்டமைத்து விட்டார்கள். என்னவென்றால் முன்னாடியே சவுதியும் பாகிஸ்தானும் ஏற்கனவே 25 நவம்பர் வாக்கில் பார்த்தோன்னா ஒரு உடன்படிக்கை மேற்கொண்ட உடன்படிக்கை. இப்போ அதோட துருக்கியும் உள்ள வந்திருக்கு. ஸோ இது பார்க்குறப்போ ஒரு பன்முனை கூட்டமைப்பு, ஒரு நேட்டோ மாதிரியான ஒரு அமைப்பாக தான் நம்மளால அது மாதிரியான ஒரு முயற்சியாக இதை பார்க்க முடியும். பட் அந்த அளவில் ராணுவ அளவிலான ஒரு ஒத்துழைப்பு இருக்குமா அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் தான் நமக்கு பதில் சொல்லணும். அந்த உடன்படிக்கையில் அவங்க மேற்கொண்டதில் இன்னும் என்னென்ன சரதுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இதை தாண்டி சார், ஒரு பக்கம் துருக்கி கிட்ட பார்த்தோன்னா இந்த டெக்னாலஜி இருக்குது, ராணுவ கட்டமைப்புக்குள்ளான ஒரு டெக்னாலஜி, அந்த மாதிரியான வகைகள் இருக்குது. இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் கிட்ட ராணுவ நிலைகள் இருக்குது. அதிக அளவிலான ஒரு ராணுவ படைகள் வச்சுட்டு இருக்கிற நாடுகளில் பாகிஸ்தானும் ஒன் ஆஃப் த கண்ட்ரி நம்ம சொல்லலாம், ஒரு நாடாக இருக்கிறப்ப. ஒரு பக்கம் சவுதி கிட்ட ராணுவ கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான பணம் இருக்குது, இவங்க கிட்ட அந்த கட்டமைப்பு இருக்குது, இவங்க கிட்ட அந்த மனித வளம் இருக்கு. இது மூணுமே ஒருங்கிணைறப்ப இது ஒரு புதிய ஒரு கூட்டமைப்பு உருவாவதற்கான ஒரு முதல் படின்னு அப்படி நம்ம எடுத்துக்கலாமா சார்? மிக முக்கியமான ஒரு கேள்விதான். ஏனென்று சொன்னால், நீங்கள் கேட்ட கேள்வி இந்த போரோடு சேர்ந்து மத்திய கிழக்கில் அல் உதீத் தளம் கத்தரில், அல் சலாமி குவைத்தில், பஹ்ரைனுடைய 5th ஃப்ளீட்டு, அல் தஃபா UAE யுனைடெட் அரப் எமிரேட்ஸு, அல் சுல்தான் பேஸு, ஜோர்டானில் உள்ள அல் ஆராஃப் ஜோர்டான், சிரியா, எல்லா இடங்கள்லையுமே இருக்குது அமெரிக்காவுடைய தளங்கள். இது கிட்டத்தட்ட அவர்கள் செலவு பண்ண தொகை மட்டும் 700 லட்சம் கோடி, அதாவது $7 ட்ரில்லியன். $1 ட்ரில்லியன் என்றால் 100 லட்சம் கோடி. அமெரிக்காவை கண்டு உலகம் எல்லோரும் ஆடி போயிருந்தார்கள். இப்போது அந்த நிலை முற்றிலுமாக டிக்ளைன் என்று தான் சொல்லணும், வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. அதாவது உக்தி ரீதியாக பார்க்குறப்ப அமெரிக்கா ராணுவ வலிமையிலையும் சரி, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆயுதங்களிலையும் சரி, இப்பயும் ஒரு வலிமையான நாடாக இருந்தாலுமே அவங்களுடைய அந்த செயல்பாடு, அதை செயல்படுத்துகிற விதம், அவங்க தலைவர் அதை வழி நடத்தக்கூடிய விதத்தில் அமெரிக்கா பின்தங்கி இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை தான் பலர் வைக்கிறாங்க. நீங்கள் சொன்னது உண்மைதான். அமெரிக்கர்களை உளவியல் ரீதியாகவே சைக்காலஜிக்கல் இதில் அமெரிக்கர்களை கண்டு எல்லோரும் அச்சப்படுகின்ற நிலை இப்போது மாறிவிட்டதன் விளைவாக, இப்போ உதாரணத்திற்கு அமெரிக்காவினுடைய 8000 படைகள் இருந்தார்கள் எங்கே? அல் உதீத் தளத்தில் கத்தரில். இப்போது அவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள்? நிறைய பேர் வெளியேறிட்டாங்க. அது மாதிரி குவைத்தில் 2800 பேர் இருந்தாங்க. மற்ற நாடுகள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. அதே போன்று சவுதி அரேபியாவோட ரியாத் பக்கத்தில் இருக்கக்கூடிய CNN தளத்தில் அடிபட்டு 50 CNN அதிகாரிகள் காலி செய்தே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதற்கு கெம்கோட் என்கின்ற ஒரு பெரிய தொழில்நுட்பத்தை ரஷ்யா கொடுத்து அடித்தார்கள் என்று நான் இதே IBCலே பதிவு செய்திருந்தேன். இப்போ என்ன பார்க்குறாங்கன்னா, அமெரிக்கர்களால் நமக்கு பாதுகாப்பு இல்லை, இனி நிலையை மாற்ற வேண்டும் என்ற நிலைக்கு சவுதி அரேபியா உருவாகிவிட்டது. அதாவது கிட்டத்தட்ட இன்னும் நம்ம விரிவாக போய் பார்த்தோம்னா, அமெரிக்காவோட தளங்கள் இருக்கிறதுனால சவுதி மேலே தாக்குதல் நடத்தப்பட்டது. ஆமாம், உண்மை. இல்லைன்னா தாக்குதல் நடத்தப்பட்டது. ஏனால் இன்றைக்கு அவர்களால் பெரிய நஷ்டப்பட்டிருப்பது அராம்கோ 1.8 ட்ரில்லியன், அதாவது 180 லட்சம் கோடி ரூபாய்க்கு பெருமான உள்ளது அடிக்கப்படுகிறது. சவுதி பெரும் தாக்குதலுக்கு வந்திருக்கிறது. ஒரு நாளைக்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தில் சொல்ல வேண்டால், 2 தளங்களில் சவுதியினுடைய ஹெர்மூஸ் வளைகுடாவில் வழியாகவும் பிஸ்னஸ் இல்லை. அது மாதிரி பாபல் மந்தம் போய்விட்டு இன்னொன்று எஜிப்ட் வழியாக போகக்கூடிய அந்த ஜலசந்தி சூயஸ் கேனாலும் உங்களுக்கு மூடப்பட்டு விட்டது. ஒரு நாளைக்கு 74 லட்சம், ஒரு நாளைக்கு 74 லட்சம் பேரல்கள் என்றால் அவர்களுக்கு இப்போ இன்றைக்கு சவுதி அரசு பொறுத்தவரை ஒரு ஆழமான உயிர்நாடியான பொருளாதாரம் குரூடு தான். நாளைக்கு அவர்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுகள்லாம் திட்டமிடுகிறார்கள்.
2030 அது அப்படிங்கிற அது ஒரு டேக்ஸ் திட்டம் மோர் கொண்டு டைம். வந்தாங்க. ஆனால் அது எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு இன்றைக்கு அவர்களுக்கு தடையானது அமெரிக்கர்கள் எதுவும் செய்யவில்லை என்ற வலி அவர்களுக்கு இருக்கிறது. நேற்று கூட சவுதிக்கு மட்டும் தாண்டி அமெரிக்காவோட நட்பு நாடுகளா அந்த பிராந்தியத்தில் இருந்த எல்லா நாடுகளுக்குமே அந்த ஒரு வலிங்கிறது வலி இருக்கு. இருக்கிறது. அதன் விஷயமாக இன்னைக்கு 3 பேரும் ஒன்றிணைந்திருக்கிறார்கள். நீங்கள் கேட்ட கேள்வி. கடந்த வெள்ளிக்கிழமை, இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை, ஒரு 4 நாட்கள் முன்பு வெள்ளிக்கிழமை இஸ்லாமியர்களின் புனித நாள் ஜும்மா அந்த பிரகடனத்தில் அன்று மெக்காவில் மெக்கா கூட்டு பிரகடனத்தை ப்ரொக்ளமேஷன் அவர்கள் அறிவித்தார்கள். அதில் துருக்கி, எர்டோகன், பாகிஸ்தானுடைய ஷாபா ஷெரீஃப், அது மட்டும் இல்லாமல் முகமது பின் சல்மா எல்லோரும் அறிவித்தார்கள். இந்த 3 பேருக்கும் என்ன நன்மை? கூட்டாஞ்சோறு ஆக்குறது என்பது ஒருத்தரை வைத்து ஒரு பங்காளி என்று சொன்னால் எதற்குமே கூட்டு இல்லாமல் நடக்காது. திரைப்படம் எடுத்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் சார்ந்து தானே வாழ வேண்டும். இப்போ இந்த இராணுவ கூட்டமைப்புக்கான விவகாரம் என்னவென்றால் அது ஒரு நீண்ட கட்டுரை, ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். அது பேசணுமென்றால் 2 மணி நேரம் பேசலாம். அதோட தரவு என்கிட்ட இருக்குது. சவுதி அரேபியா உலகத்தில் மிகப்பெரிய கொள்முதல் கொண்ட நாடு. கிட்டத்தட்ட அவர்கள்ட்ட 75-80 பில்லியன், 8-10 லட்சம் ரூபாய், 8 லட்சத்திற்கு மேல் அவர்கள் கொள்முதல் செய்கிறார்கள். 8 லட்சம் கோடி, நாட்டு 8 லட்சம், 8 லட்சம் கோடிக்கு மேல் வருடத்திற்கு ஒரு $80 பில்லியன் அவர்கள் கொள்முதல் செய்கிறார்கள் இராணுவத்திற்கு மட்டும். அதல்லாமல் மற்ற விஷயம், அது மட்டும் இல்லாமல் அவர்கள்ட்ட தைப்பூன் விமானங்கள், F-16, F-15 போன்ற விமானங்களை அமெரிக்கா கொடுத்திருக்கிறார்கள். டேங்கர்களே 4.5 லட்சத்துக்கு மேலே இருக்கிறாங்க. ரிசர்வ் ஆர்மி இருக்கிறது. நிறைய பெரிய நிலப்பரப்பை கொண்டிருக்கிறார்கள். பணத்தை மிகப்பெரிய அளவில் செலவு செய்வதற்கு ஒரு வல்லமை கொண்ட, உலகின் மிகப்பெரிய பொருளாதார வல்லமை கொண்ட நாடு சவுதி அரேபியா. 2 ட்ரில்லியன் அவர்களுக்கான ஜிடிபி. அது ஒன்று, முதல் லாபம். இரண்டாவது லாபம் துருக்கி. துருக்கி வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் 5ஆம் தலைமுறைக்கான விமானங்களை அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். நேட்டோ நாடுகளில் 2வது நாடு. ஈரோப்பாவில் இருக்கும் நேட்டோ நாடுகளில் இருக்கிற ஒரே முஸ்லீம் நாடு துருக்கி தான். அது 2வது நாடு. துருக்கி ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பாகவும் உலகின் மிகப்பெரிய ட்ரோன் உற்பத்தியாளராகவும் வலிமையாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பாகவும் இருப்பதால் துருக்கி ஒன்று பொருளாதாரம், இன்னொன்று மேனுஃபேக்சரிங். அதாவது இதில் கூடுதல் தகவலாக நான் பார்த்தது என்ன சார் இருந்ததுன்னா, இப்போ இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்து பார்த்தோன்னா அந்த பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து ஒரு மோதலில் ஈடுபட்டாங்க. அந்த சமயத்தில் துருக்கி வந்து பாகிஸ்தானுக்கு நிறைய வகைகளில் வந்து உதவியதான செய்திகள் வந்து பலரும் இப்போ வந்து எக்ஸாக்ட்லி பதிவு செஞ்சுருந்தாங்க சார். அது நீங்கள் சொன்ன மாதிரி துருக்கியினுடைய ட்ரோன்கள் தான் பாகிஸ்தானுக்கு சப்ளை செய்யப்பட்டது. மூன்றாவது, நான் துருக்கியை சொல்லிவிட்டேன். துருக்கி வந்து எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா மிலிட்ரி அலோகேட்டட் $27.5 பில்லியன். மூன்றாவது எடுத்துக்கொண்டால் பாகிஸ்தான். பாகிஸ்தான் $10 பில்லியன் தான். ஆனால் பாகிஸ்தானத்தில் அணுகுண்டு இருக்கிறது, CJ-10 இருக்கிறது, C-4 இருக்கிறது, வலிமையான மிலிட்ரி இருக்கிறது. இப்பொழுது கூட நீங்கள் கேட்பீர்கள் என்றால் சவுதி அரேபியாவில் பாகிஸ்தானுடைய மிலிட்ரி தான் இப்பொழுது தாமத்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் இங்கே சென்று இப்பொழுது அவர்கள் ஒரு கூட்டமைப்பை அமைத்திருப்பது. அமெரிக்கா கொஞ்சம் மௌனியாகத்தான் இருக்கிறார்கள். அமெரிக்கர்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ள வேண்டும் என்ற நிலையில் அமெரிக்கர்கள் என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஆக இந்த பிரச்சனையை நாம் விட்டுவிட்டு இப்பொழுது கொஞ்சம் மாறி வருவோம். அமெரிக்காவுடைய டான் கெய்ன் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். அவர் வந்து கூட்டுப்படைகளுடைய மிகப்பெரிய அளவர். அதாவது கூட்டுப்படைகளுடைய இருக்கக்கூடிய பிராட் கூப்பருடைய கருத்தை மாறி டான் கெய்ன் என்ன சொல்கிறார்? கொஞ்சம் நிதானமானால் போரை நிறுத்துவதற்கான வழியை நீங்கள் தேட வேண்டும். யார் சொல்கிறா? அவர். முதல்ல போரை நிறுத்தணும். அதற்கு பல காரணங்கள் உண்டு. இன்றைக்கு அமெரிக்கா 1.5 ட்ரில்லியன் கேட்குறாங்க. காங்கிரஸும் செனட்டும் அமெரிக்க பிரதிநிதி சபையும் ஏற்கனவே மறுத்து விட்டார்கள். ராணுவத்துக்கான அந்த பணத்தை வந்து விடுவிக்கிறதுக்கான இப்போ 67 பில்லியன் கேட்கிற போது அந்த பணத்தை விடுவிப்பதற்கு அமெரிக்காவில் யாரும் கொடுக்க தயாராக இல்லை. அமெரிக்க பொது சமூகத்தில் பெரிய அளவுக்கான யூத எதிர்ப்பு வந்திருக்கிறது. யூதர்களுக்காக நாம் பலி கொடுக்க வேண்டுமா என்று. அமெரிக்கா இனியும் திருப்பி அடிப்பதற்காக வழி இல்லாமல் அமெரிக்கா இப்போ மார்டின் கம்பெனி எல்லாம் அழைத்து 3 வருடத்தில் செய்வதை 1 வருடத்தில் எங்களுக்கு செய்தி கொடுக்க வேண்டும் என்று அதிகமாக ஆயுதங்களை கொடுத்து கொண்டே ஆயுதங்களுக்கான ஆர்டர்கள் கொடுக்கிறார்கள். இதை அனைத்தையும் ஈரானியர்கள் உற்று நோக்கித்தான் இப்போது இந்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள். அதாவது இந்த ஒரு நிலையில தானே சார் ஈரானுக்கு வந்து அவங்களுடைய அந்த டிமாண்ட்ஸ், அவங்களுக்கு தேவைகளான அந்த விஷயங்களை வந்து இன்னும் அழுத்தமாக அமெரிக்கா மீது வந்து அவங்க திணிக்கிறதுக்கோ அவங்கள வந்து அந்த டிமாண்ட்ஸை நோக்கி வர வைக்கிறதுக்கான ஒரு பாணியில் வந்து இறங்கியிருக்காங்க. இப்போ நம்ம அமெரிக்கா அந்த போரை தொடங்கினது வந்து பார்த்தோன்னா அணு ஆயுதத்தை ஈரான் தயாரிக்க போகிறாங்க, செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வந்து நம்ம வந்து அவங்க கிட்டேருந்து வாங்கணும் அப்படிங்கிறத தாண்டி இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை நம்ம திறந்துட்டா போதும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து அமெரிக்கா வந்து இருக்கிறத பார்த்தா இதுக்கு முன்னாடி இருந்த நிலைமையே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தானே சார் வந்து மாட்டியிருக்காங்க. உண்மையிலே நீங்கள் கேட்ட கேள்வி. இப்போ ஹெர்மூஸ் வளைகுடாவை திறப்பதற்கு அமெரிக்கா வந்து இப்போ நிர்பந்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்கா 13 நாட்கள் போரை ஏன் ஆரம்பித்தார்கள், ஏன் நிறுத்தினார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். அவர்கள் என்னதான் மறைத்து கொண்டாலும் உலகத்திற்கு தெரியும். நம்மை விட அமெரிக்கர்களை விட பெரிய வல்லமை கொண்ட உலக எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க அமெரிக்கா வந்து இனி தாக்குதல் நடத்தவில்லை. டான் கெய்ன் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டார்.
மேலிருந்து இனி பம்பாடன் குண்டுகள் போடுவது எந்த விதமான லாபத்தையும் தரவாது. ஒன்று இறங்கி அடிக்க வேண்டும். இறங்கி தளத்திற்கு போறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதாவது இந்த தளத்துக்கு அமெரிக்கா வீரர்கள் அங்க வாய்ப்பே ஒரு இல்லை. தடவை உள்ள போயிட்டா அந்த தேர்தல் அது எதிரொலிக்கும் தேர்தல் இல்லை, இது மிகப்பெரிய மரண ஒரு குழி. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு விஷயத்தை சொல்றேன். அமெரிக்காவுக்கு ஈரானில் என்ற ஆயுதங்கள் எங்கு இருக்கிறது என்றே இதுவரைக்கும் கண்டுபிடிக்கவில்லை. அவர்கள் உத்தேச மதிப்பில் தான் அடித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர, அதைத்தான் அமெரிக்கா செனட் சபையினுடைய கிறிஸ்டினா என்ற பெண் கேட்டார்கள். நீங்கள் தான் ஹெர்மூஸில் எல்லாத்தையும் தொலைத்து விட்டீர்கள் என்று உங்களுடைய பிரசிடென்ட் சொல்கிறார். அவர் டெமோக்ராட்ஸ் நினைக்கிறேன். வான்படைகளை அழித்து விட்டோம், கப்பல் படைகளை. ஆனால் எங்கிருந்து தாக்குகிறார்கள் என்ற கேள்விக்கு பீட் ஹெட்செட்டால் பதில் சொல்ல முடியவில்லை. அவர் என்ன சொன்னார்? வெறுப்பின் காரணமாக நீங்கள் இப்படி கேள்வி கேட்கிறீர்கள் என்று சமாளித்து கொண்டு சென்று விட்டார். அதை விட்டு விடுங்கள். இப்போது நான் கேட்கின்றேன், ஹெர்மூஸில் அமெரிக்கர்கள் ஹெர்மூஸை நாங்கள் துறக்க வேண்டுமென்றால் அதற்கு பல நிபந்தனைகளை வைத்திருக்கிறார்கள். அப்பாஸ் அராகச்சி மட்டுமல்லாமல் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாவி எல்லோருமே ஒரு செய்தி என்ன சொல்கிறார்கள் என்றால், நாங்கள் இனி எந்த காலத்திலும் அமெரிக்கர்களோடு நேரடியாக பேச்சு நடத்தப் போவதே இல்லை. ஆனால் என்ன செய்கிறோம், வாட்ஸ்அப் தளத்தில் செய்திகளை பரிமாறிக்கொள்வதை போன்று எங்களிடத்தில் கேட்பவர்களிடத்தில் செய்திகளை மட்டும்தான் எஸ்எம்எஸ்ஸின் மூலம் பரிமாறிக்கொள்கிறோமே தவிர, ராஜ்ய ரீதியாக அமெரிக்காவோடு உட்கார்ந்து அமர்ந்து, ஏற்கனவே ஸ்டீவ் விட்காஃப் போன்றவர்கள் வந்தார்கள், ஜெரால்ட் குஷ்னர் போன்றவர்கள் உட்கார்ந்தார்கள். அப்படி ஒரு நிலையை நாங்கள் இனி ஒருபோதும் நடத்தப் போவதில்லை என்று வலிமையாக, தெளிவாக, ஆழமான கருத்தை அமெரிக்காவுக்கு எதிராக ஈரான் பகிர்ந்து கொண்டு விட்டது. இப்போ இந்த நிலையில் ஈரானுடைய 6 நிபந்தனைகள் நேற்று வெளியிட்டிருக்கிறார்கள். நேற்றல்ல, ஒரு 48 மணி நேரத்திற்கு. முதலாவதாக கடல் முற்றுகை நீக்கப்பட வேண்டும். அமெரிக்கா இங்கிருந்து எல்லா ஷிப்பையும் தூக்கிட்டு காலி பண்ணி போயிடணும், இங்கே நிற்கவே கூடாது. அதாவது ஹெர்மூஸை துறக்கணும்னா, இப்போ ஹெர்மூஸில் 70% எண்ணெய் போக்குவரத்து நின்று விட்டது. அமெரிக்கர்களுக்கு, உலகத்திற்கு சொல்கிறார்கள் ஈரானியர்கள், முதலில் அமெரிக்கா பிளாக்கேடை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இடத்த விட்டு காலி பண்ணி போயிடணும். இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இழப்பீடுகளை எங்களுக்கு தரணும். இப்போ ஆனால் தாக்குதலுக்கான இழப்பீடு. இப்போ அமெரிக்கா சொல்கிறது, நான் ஏன் இழப்பீடு கொடுக்குறேன், எனக்கு ஈரான் இழப்பீடு தரணும் என்று இன்றைக்கு அவர் பேச்சை கணக்கிலே எடுக்க முடியாது. யார் பேச்சை? ஒரு தடவை ஒரு சொல்லுவார், மாற்றி பேசுவார், இந்த மாதிரி இப்போது சொல்கிறார். இழப்பீடு அவர்கள் கேட்கிறார்கள். ஏற்கனவே போட்ட ஒப்பந்தம், ஜூன் மாதத்தில் ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க இல்லையா, 27 லட்சம் கோடி கொடுக்க வேண்டும் என்று ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருந்தார்கள். அந்த ஒப்பந்தத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும், எங்களுக்கான காம்பன்சேஷன் வேண்டும் என்று தெளிவாக சொல்கிறார்கள். பிளாக்கேடை நீக்க வேண்டும், எங்களுக்கான இழப்பீடு தர வேண்டும். இது 2வது. 3வது, இந்த ஒட்டுமொத்த பிராந்தியத்திலிருந்துமே அமெரிக்கர்கள் வெளியேறணும். இதெல்லாம் கண்டிஷன் ரொம்ப ஹார்டாக இருக்குது. யாரை பொறுத்தவரை, ஈரானை பொறுத்தவரை. அதாவது அமெரிக்கா தரப்புலேருந்து பார்க்குறப்ப இதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற வகையில் தான் நமக்கு கண்ணில் படுது. அது மட்டும் இல்லாமல் ஹெர்மூஸ் ஜலசந்தியிலிருந்து முற்றிலுமாக நீங்க வேண்டும் என்பதை அமெரிக்கா சொல்கிறார்கள். இல்லை, முதல் திறந்து விட்ட பிறகுதான் நாங்கள் நீங்குவோம் என்கின்றார்கள். அது கூட ஓரளவுக்கு நடக்கலாம். ஆனால் அரபு நாடுகளிலிருந்து, ஒட்டுமொத்த அரபு பிராந்தியத்திலிருந்தே காலி செய்ய வேண்டும், அமெரிக்கனுடைய புள்ளி கூட இருக்கக்கூடாது என்கின்ற கடுமையான நிபந்தனைகளை தற்போது ஈரான் விதித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மிரட்டல், உருட்டல், வாய்ப்பேச்சு, சொலவாடல், பைத்தியக்காரத்தனமான பேச்சு, இதெல்லாம் எப்போதும் அமெரிக்கா நீ சொல்ல மாட்டேன், சும்மா ஓ இஷ்டத்துக்கு. அப்படின்னா இப்போ உளர்றது, ட்வீட், இப்போ அதனது எக்ஸ் தளத்தில் பதிவு செய்யும். அப்போது ட்ரூத் சோசியல் தளத்தில் அமெரிக்க அதிபர், நாளைக்கு உன்னை அடிச்சிடுவேன், நாளைக்கு உன் கலாச்சாரம், உன் பண்பாடு, உன் ஆன்மீகம், உன் நாடு எல்லாத்தையும் அடிப்பேன், எல்லாம் உன்னை காப்பாற்றுன்னு கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, நக்கல் பண்ணுறது, இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு எழுதி கொடு. இப்போ இது சொல்லி முடிச்சுட்டு சொல்கிறேன். அடுத்து, சமநிலை அந்தஸ்து வேண்டும். ரெஸ்பெக்ட் ஈச் அதர்ஸ். ஒருவரை ஒருவர் மதிக்க வேண்டும். நான் பெரிய ஆள் அப்படி என்றெல்லாம் இனி நீ வாழையாட்டினால் நறுக்கி விடுவேன். அது பாயிண்டாக தான். அடுத்து, வார்த்தை பிரயோகத்தில் அமெரிக்கர்கள் கவனமாக இருக்க வேண்டும். இப்போ நான் சொன்னேன் தானே, இதை தான் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து, சர்வதேச தடைகளை எங்கள் மேலே போட்டிருக்க எல்லாம் நீக்கணும். அடுத்து, எங்களுடைய முடக்கப்பட்ட பணத்தை உடனே ரிலீஸ் செய்ய வேண்டும். இதுதான் அவர்களுடைய முக்கியமான பாயிண்ட். இந்த பாயிண்ட் எப்படி சரியாக வரும் அப்படிங்கிறதான் நமக்கு பல கேள்விகள் இருக்கிறது. இப்போது இந்த இழப்பீடு தருவதற்கு அமெரிக்கா கேட்டுக்கொண்டிருக்கிறது. இது என்னங்கிறது தெரியல. சரி, இதுக்கு இடையில் முஜிதபா கமேனியை குறித்து நீங்கள் ஒரு கேள்வியை ஆரம்பத்தில் சொன்னீர்கள். என்ன சொன்னீர்கள்? அரசியல் தலைமைக்குமே இராணுவ தலைமைக்குமே இடையிலான ஒரு மோதல், முரண்பாடு அது இருப்பதற்கான சில செய்திகள் வெளியில. இன்றைக்கு காலை ஈரானுடைய பிரசிடென்ட் மசூஸ் பெசஸ்கியான் சுப்ரீம் லீடர் முஜிதபா கொமேனி conveyed a message of unity, ஒற்றுமை, during the recent 7-hour meeting. அவர் சந்தித்தார்.
அந்த 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 மீட்டிங்கில் அவர்கள் சில விஷயத்தை சொன்னதாக யார் சொல்கிறா? மசூஸ் பெசஸ்கியான் கன்ஃபார்ம்டு தட் கன்ஃபார்ம்டு தட் கெமேனி இஸ் அ பர்ஃபெக்ட் ஹெல்த். அவர் நல்ல உடல்நலத்தோடு இருக்கிறார். டிஸ்பைட் மேக்கிங் நோ பப்ளிக் அப்பியரன்ஸ் சின்ஸ் டேக்கிங் பவர் அப்படிங்கிறத இன்னைக்கு காலையில் அல் ஜசீரா இப்போது வெளியிட்டிருக்கிறது. இது பழைய செய்திகளல்ல, இப்போது. ஆனால் அரசியல் தலைமையில் கொஞ்சம் நெருடல்கள் இருக்கிறது. ஐஆர்ஜிசி, குத்ஸ் படைகள், பஸ்ஸி படைகள் இவர்களெல்லாம் உச்சபட்சத்தில் இருக்கிறார்கள். கடும்போக்குவாதிகள். அமெரிக்கர்களை கண்டாலே இவர்களுக்கு ஆகாது. ஆனால் அரசியல் முகமாக அலி லாரிஜானியை கொலை செய்து விட்டார்கள். இப்போது பக்கர் கலிபாப், மசூஸ் பெசஸ்கியான், இஸ்மாயில் பஹவி, சையத் அலி அப்பாஸ் அராக்கச்சி இவர்களுக்குள் ஒரு நெருடல் இருந்தாலும் இன்று காலை மசூஸ் பெசஸ்கியான் நல்ல உடல்நலத்தோடு இருப்பதாக சென்று விட்டார். ஒரு 3 நாளைக்கு முன்பு 2 நாளைக்கு 48 மணி நேரத்துக்கு முன்பு மெஹர் தொலைக்காட்சி அவருடைய வீடியோ கிளிப்பை வெளியிட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதற்கு முன்பு ஜெருசலேம் போஸ்ட்டும் சேனல் 14ம் மேட்ரியாட்ஸ் எங்களுடைய தலைவர் படுகொலை படுகொலை என்றால் தாக்குதலுக்கு உள்ளாகி மரணத்தை சந்திக்கும் நிலையில் இருப்பதாக ஈரானுடைய அஃபீஷியலுக்குள் பேசப்படுகிறது என்று ஜெருசலேம் போஸ்ட் ஒரு செய்தியை அறிவித்தார்கள். அது உலகம் முழுவதும் பரபரப்பானது. இரண்டாவது அவர்கள் சொன்னார்கள், சேனல் 14 அவர் என்ன நடக்குது, அவருடைய உடல்நிலை முகமெல்லாம் சிதைஞ்சு கைகாலெல்லாம் போய் படுத்த படுக்கையில் இருக்காருனாங்க. ஆனால் அல் ஹதீஸ் அப்படிங்கிற அரேபிய ஊடகம் ஒன்று சொன்னது அவர் அங்கே இல்லைன்னு. முஜித்தபா ஈரானிலே இல்லை என அல் ஹதீஸ் ஒரு செய்தியை சொன்னது. இதற்கிடையில் இந்த 3ஐயும் பொய்ப்பிப்பதோ மெய்ப்பிப்பதோ மாற்றாக மெஹர் நியூஸ் ஒரு செய்தியை வெளியிட்டது. அந்த வீடியோ காணொளியில் முஜித்தபா அவர்கள் உட்கார்ந்து கொண்டு பேசி கொண்டிருக்கிறார். அது இஸ்லாமிய அறிஞர்களோடு மதுஹபு கிளாரிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது இன்ஸ்டிடியூஷனலாக அந்த ஷியா பிரிவு முஸ்லீம்கள் ஏதாவது ஒன்றை தலைவரிடத்தில் பேசுகிறார்கள். அவர் ஆயத்துல்லா என்றதே உச்சபட்ச ஒரு அறிஞர் தான். அயத்துல்லாங்கிற பேர் யாருக்கும் கிடைக்காது. அவர்கள் உச்சபட்ச அறிவாளிகள், அதாவது எல்லாவற்றையும் கற்றுணர்ந்தவர்கள். அவர் பேசி கொண்டிருப்பதை இப்பொழுது வெளியிட்டதன் மூலம் எல்லோருடைய வாயும் தற்காலிகமாக அடைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு இடையில் வரலாற்றில் மிக முக்கியமான செய்தி ஒன்று தற்போது காலை கிடைத்திருக்கிறது. இந்த செய்தியை நான் பார்க்கின்ற போது எனக்கு என்ன தோன்றுகிறது என்று சொன்னால், இதை நான் வெளியே சொன்னதை விட ஃபினான்சியல் டைம்ஸ் வெளியிட்டிருக்கிறது, அல் ஜசீராவும் வெளியிட்டிருக்கிறது. அந்த செய்தியில் முஜித்தபா கமேனி ஃபுல் ஃபார்முக்கு வந்துட்டார் போல தெரியுது. அதில் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஐஆர்ஜிசியினுடைய பஸ்ஸி டொமஸ்டிக் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் formalizing a wartime leadership structure after several top commanders were killed. நிறைய பேரை பண்ண பிறகு இப்போது அவர் 6க்கு மேற்பட்ட தளபதிகளை நியமித்திருக்கிறார். இன்றைக்கு உள்ள செய்தி, இப்போது உள்ள செய்தி. அவர்களை பற்றிய பல பிரிவுகள் இருக்கிறது, அது தேவையில்லை, பேரை மட்டும் சொல்லிடுறேன். முதலாவது இவர் அலி அப்துல்லாஹி. இவர் முஜித்தபாவோடு நெருக்கமானவர், உச்சபட்ச தலைவரோடு ரொம்ப நெருக்கமானவர். அலி அப்துல்லாஹி மொசாவி ஏனென்றால் அவர் ரீப்ளேசிங் மொசாவிக்கு வந்தார். அலி அப்துல்லா முதல் தலைவராக மட்டுமில்லை, ஐஆர்ஜிசியினுடைய மிக முக்கிய பொறுப்பில் ஜெனரல் ஸ்டாஃப் டியூரிங் த வார் காலங்களில் இருந்தவர். அவர் உச்ச தலைமைக்கு நெருக்கமானவர். அவர் தளபதி நம்பர் 1. இரண்டாவது கியோமராஸ் ஹைதரி என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர் கிரவுண்ட் ஃபோர்ஸ் டெபுட்டி சீஃப் ஸ்டாஃபாக இருந்தார். அவரும் உச்ச பதவிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார். மூன்றாவது அகமது வாஹிதி. யார் என்றால் இவர் ஏற்கனவே ஐஆர்ஜிசி சக்சீடிங் அந்த படையில் இவர் மிக முக்கியமாக ஒரு பதவியில் இருந்தார். எல்லாமே ஐஆர்ஜிசி தான். நான்காவது கெமேனியுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை அவர் ஸ்ட்ரென்தன் செய்யக்கூடிய அளவுக்கு முக்கியமானவர் என்ன சொன்னது. அடுத்து முஸ்தபா இஸ்ஸதி. இந்த முஸ்தபா இஸ்ஸதி நாலாவது இவர் டெபுட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ஆர்கனைசேஷனல் அண்ட் ஆபரேஷனல் ரெட்லைன்ஸ் அந்த படைக்கு இப்பொழுது நியமிக்கப்பட்டிருக்கிறார். அடுத்து அலி ஒசாமியா, அடுத்து ஹுசைன் தையீபி. இப்படி 6 உச்ச இராணுவ தளபதிகளை முஜித்தபா நியமித்திருப்பதாக
ஃபினான்ஷியல் டைம்ஸ் செய்தி மட்டுமல்ல, ஜெசீரா அவர்களுடைய கடந்த கால பணிகள் என்ன, கடந்த கால நிலைகள் என்ன என்பதை அறிவிப்பு செய்துவிட்டார்கள். இப்போது ஒரு செய்தி, மரணித்து போனவர் எப்படி இதெல்லாம் நியமிக்க போட முடியும், கவலைக்கிடமாக இருப்பவர் எப்படி இதை நியமிக்க போகிறார்கள். ஏறக்குறைய எல்லோருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. முஜித்தபா ஆக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கார். ஆனால் இப்போது அமெரிக்கர்களுக்கு என்ன சிக்கல் என்றால், கொலை செய்யப்பட்ட பலர் ஒரு சரியான அறிவுஜீவிகள், நிதான போக்கை உள்ளவர்கள். ஆயத்துல்லா கமேனி, அலி கமேனி அவர்களும், அதே போன்று அலி லாரிஜானி போன்றவர்கள், ஹுசைன் சலாமி போன்ற முக்கியமான ஆள்கள் எல்லோருமே கொஞ்சம் நிதான போக்கே உள்ளவர்கள், அனுபவம் மிக்க. ஆனால் இன்றைக்கு அமெரிக்கர்களுக்கும் யூதர்களுக்கும் கடும் போக்குவாதிகளிடத்தில் நாட்டை ஒப்படைத்து விட்டார்களோ, இவர்கள் கமிட்டட் ரொம்ப மிஸ்டேக் செஞ்சு விட்டார்களோ என்று எண்ணுவதற்குத்தான் ஃபினான்ஷியல் டைம்ஸ் வெளியிட்ட செய்தியிலும் ஜெசீராவுடைய தெளிதிலும் அவர்களுடைய அஃபீஷியல் வெப்சைட், நீங்கள் ஈரானிய அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் பார்த்தா தெரியும், இவர்களெல்லாம் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், இந்த 6 புதிய இராணுவ விஷயம் உலகத்தில் ரொம்ப முக்கியமான கவனத்தை ஈரானுடைய அடுத்த பெர்ஃபார்மன்ஸ், அவர்கள் நெக்ஸ்ட்டு என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்க, ஆன்கோயிங் ப்ரோக்ரஸ் என்ன என்பதை முஜித்தபா கமேனியுடைய மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இதில் ஒரு செய்தி, முப்படை தளபதியான 3 படைகளுக்கு தலைவி, முப்படை தலைவி தான் ரொம்ப பவர்ஃபுல். அவர் யாருன்னா அலி அக்பர் லாயி. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த அலி அக்பர் லாயி ஹாத்தமுல் அன்பியாயி என்கின்ற ஒரு கடும்போக்கு படையினுடைய கமாண்டராக இருந்தார். எப்படிப்பட்ட ஆளை போடுறார் பாருங்க. ஹாத்தமுல் அன்பியாய் அந்த படையினுடைய மிக முக்கிய பொறுப்பில் இருந்தவர் தான் அலி அக்பர் லாயி. அவர் இப்பொழுது முஜித்தபா கமேனிக்கு மிகுந்த நெருக்கமானவர். அவர் தான் முப்படை தளபதி. அப்போ முஜித்தபா ஆக்டில் வந்துட்டாரா, அந்த சந்தேகம் போயிட்டா. இரண்டாவது, என்எஸ்சி படையினுடைய முஹ்சின் ரெசாவி சுப்ரீம் நேஷனல் கவுன்சிலுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது ரொம்ப சீக்கிரட்டான படை. சுப்ரீம் நேஷனல் அந்த படைக்கு கவுன்சிலுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார் முஹ்சின் ரெசாவி. இது போன்று முஜித்தபா தனக்கு நெருக்கமானவர்கள் 4 பேரை அவர்கள் பண்ணியிருக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னொரு செய்தியும் இன்று காலை வந்திருக்கிறது. போர் நிறுத்தம் முடிஞ்சு இவ்வளோ நினச்சி இல்லையா, ஏராளமான ஆயுதங்களை இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. இம்போர்ட்னா யார்கிட்ட இருந்து சார் வாங்கியிருக்கிறதான செய்தி? அது வழக்கம் போல் சீனா, அது வழக்கம் போல் ரஷ்யா, வழக்கம் போல் வடகொரியா, யார் வேணாலும் கொடுப்பாங்க. யார் கொடுக்குறாங்கன்னு யாருக்கு தெரியும்? எல்லா நாடுகளில் இருந்தும் அவர்கள் இம்போர்ட் பண்ணுறாங்க. இம்போர்ட் பண்ணால் அவங்களே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இப்போ உலக வல்லாதிக்க வல்லரசாக மாறிப்போனது இன்எவிட்டபிள். இனி ஈரானை உலகத்திலிருந்து தவிர்க்க முடியாத ஒரு மாபெரும் சக்தியாக இன்வின்சிபிள் ஃபோர்ஸ்ன்னு இருந்தது. யார் உலகத்தில் யாரும் கேட்டால் என்ன செய்வாங்க? ஒரு வருஷம் அமெரிக்காவும் யூதர்களும். சார், ஒரு வருஷம் அப்படிங்கிறத ஒரு வருஷம் ஜனவரி சமயத்தில் பேசியிருந்தாலுமே வெனிசுலாவை அவங்க வந்து கைப்பற்றின விதம் அதெல்லாமே பார்க்குறப்ப அமெரிக்காவோ பலமான ராணுவம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் வந்து எல்லார் மனசுலையும் இருந்தது. அதாவது இப்போ இவங்க வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிம்பத்தை வந்து உடைக்கக்கூடிய ஒரு வேலையில் வந்து இறங்கி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இன்வின்சிபிள் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன சொல்கிறது? யாராலும் வெல்ல முடியாத ஒரு மாபெரும் சக்தியை மலைகளுக்கு கீழ் உட்கார்ந்தால் அவர்களுடைய திறமைகளை பற்றி நிறைய கற்ற படிக்கிறோம். நிறைய அரபு கட்டுரைகள், ஆங்கில கட்டுரைகள், தமிழ் கட்டுரைகள்லாம் வருது. அதில் அவர்கள் ஒரு தீர்க்கமான முடிவுகள் செய்திருக்கிறார். ஆனால் மறுபடியும் ஒரு விஷயத்தை நான் பயன்படுத்துகிறேன். அதை நான் பயன்படுத்துறதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. என்னதான் சொன்னாலும் அமெரிக்கர்களுடைய டெக்னாலஜிக்கு முன்னாடி யாருமே கிடையாது. அமெரிக்கருடைய டெக்னாலஜி இருக்கு பாருங்க அது. ஆனால் அமெரிக்க டெக்னாலஜி அடிக்கக்கூடிய அளவிற்கு இவர்கள் வல்லமை பெற்று விட்டார்கள். லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். சென்னையோட நெக்ஸ்ட் புல் படப்பை ஜாப்பனீஸ் தீம் வில்லா பிளாட்ஸ் VGK Zenora Garden. Plots from 18 lakhs and villas from 48 lakhs.